ஆம்பளை பிள்ளைங்க சொல்ல தயங்கினாலும் பேரண்ட்ஸ் கேட்கலாம். அப்பா வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க நிறைய ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்களும் சொல்லலாம். ஸோ பேரண்ட்ஸும் அதை கேட்டு ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு வரக்கூடிய ஆன்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இருக்க பிள்ளைங்க இப்போ 20 வயசுக்கு 25 வயசுக்கெல்லாம் மெச்சூர்டு, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அது மாதிரி தொந்தரவு இருக்க பிள்ளைங்க ஸோ அவங்களே கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கவுன்சிலிங் எடுக்கிறது, நேச்சுரலாக நம்ம உணவு முறையில் எது எடுத்துக்கிட்டா சரியாகுன்றது அவங்க வாட்ச் பண்ணி அது மாதிரி ஃபாலோ பண்ணாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஸோ கல்யாணம் ஆன பிறகு வரக்கூடிய செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராம பார்த்துக்கலாம். லைஃப் சேஃப். ஓகே மேடம். இதுல நம்மளுக்கு சித்தா முறையில என்ன மெடிசன் மேடம் இருக்கு உங்ககிட்ட? சித்தால நிறையவே இருக்கு. நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த சித்தர்கள் கொண்டு வந்த மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு. ஆரம்ப காலத்திலேயே கொடுத்தா ஒரு மண்டலம் 48 நாள்லயே அந்த பிரச்சனையை ஆரம்ப காலத்திலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நல்ல 100% ரிசல்ட் கொடுக்குற மூலிகை மருந்தெல்லாம் இருக்கு. நம்ம அதுக்கு 1 மாதம் 2 மாத காலத்திலேயே அதை சரி பண்ணிக்கிட்டு ஆரம்பத்திலே வந்து குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு வரக்கூடிய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிக்கலாம். சரி மேடம், சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மருத்துவர் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.